ஹாய், இன்றைக்கி கத்திரிக்காய் கோஸ்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் போட்டு 4 கத்திரிக்காய் நடுவில் கட் பண்ணி ஸ்லைசஸாக பண்ணி அதை அந்த ஆயிலில் வச்சிடுங்க. அதே மாதிரி 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் ஹாஃபாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் 4, 5 வெள்ளைப்பூடு போடுங்க. 2 பச்சை மிளகாய் போடுங்க. போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. அது நல்லா மேஷ் ஆகணும். அந்த ஆயிலில் நல்லா வெந்து கொஞ்சம் குழையும். அதை வெளியில் எடுத்து கத்திரிக்காவை தோல் உரிச்சிடுங்க. தக்காளியை தோல் உரிச்சிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி மேஷ் பண்ணுற மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள். நல்லா எப்படி சொல்கிறது, மசிச்சு எடுத்துடுங்க. அப்புறம் அந்த டைமில் ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் எண்ணெய் போட்டு சீரகம் போடுங்க, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் போட்டு அப்புறம் இப்போ மசிச்சு வச்ச பேஸ்ட்டையும் எடுத்து போட்டுருங்க. போட்டு அந்த கலர் மாறணும். அதை மசாலாலாம் அப்சர்வ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை கிளறி விடுங்க, வேக விடுங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை லாஸ்ட்டாக போட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி சூடு பண்ணி இறக்குனிங்கன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் கோஸ்து ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி கூட, தோசை கூட, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.